வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இயல் 5 நாலாயிர திவ்ய பிரபந்தம். பெரியாழ்வார் பாடல். பெரியாழ்வார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குரோதன ஆண்டு ஆணி திங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் முகுந்த பட்டர், பதுமவல்லி அம்மையார் ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். ஆக பெரியாழ்வார் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் எனப்படக்கூடிய ஊர். பெற்றோர் முகுந்த பட்டர், பதுமவல்லி அம்மையார் ஆவர். கருடனின் அம்சமாக காட்சியளிக்கக்கூடியவர் இவர். விஷ்ணு சித்தர் என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும். பட்டர்பிரான் எனவும் அழைக்கப்படுகின்றார். ஆக பெரியாழ்வார் கருடனின் அம்சமாக பார்க்கப்படுகிறார் என்பதும், அவருடைய இயற்பெயர் என்பது விஷ்ணு சித்தர் என்பதும், மேலும் பட்டர்பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பதும் முக்கியமாக கவனிக்கத்தக்கவை. இவர் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை ஆவார். இவர் இயற்றிய நூல்களாக திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி ஆகிய நூல்களை கூறலாம். பெரியாழ்வார் கண்ணபிரானை குழந்தையாக பாவித்து மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணி குரலனே தாளேலோ வையம் அளந்தானே தாளேலோ என்று பாடுகிறார். மாணிக்க மணிகளை பதித்து அதன் இடையில் வைரங்களை பதித்து கலப்படம் இல்லாத உயர்தரமான ஆணி பொன்னால் செய்யப்பட்ட மிக அழகான சிறிய தொட்டிலை பிரம்மதேவன் மிகுந்த அன்புடன் உனக்காக அனுப்பி வைத்துள்ளான். ரத்தினம் போன்ற அழகான வாமன மூர்த்தியே, தாலாட்டு பாடுகின்றேன் தூங்கு. உலகத்தை அளந்தவனே, தாலாட்டு பாடுகின்றேன் தூங்கு என்று பாடியிருக்கிறார். இந்த பாக்கள் பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழ் என்கின்ற அந்த சிற்றிலக்கிய வகை அது தோன்றுவதற்கு முன்னோடியாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த நியமன தேர்விலே கேட்கப்பட்ட வினா: தமிழில் முதலில் தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? தாலாட்டு இலக்கிய வகையின் வித்தாக இவருடைய பாடல்கள் தான் அமைந்தது. அது யாருடைய பாடல்கள்? சரியான பதில் பெரியாழ்வார். நன்றி.